நீங்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியா? வாழ்க்கையில் நாம் நித்திய இரட்சிப்பு குறித்த காரியத்தில் குழம்பவோ அல்லது தவறான முடிவு எடுத்தால் அதை நாம் ஈடு செய்யவே முடியாது. இரட்சிப்பு என்பது முற்றிலும் தேவனை பற்றியது ஆகும். இது இயேசுவை நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்றும் நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நம் இருதயங்களில் அவர் தருவதையும் உள்ளடக்கி இருக்கிறது. பிதாவுக்கு சொந்தமானதாக இருக்கும்படி இயேசு எதை விலை கொடுத்து வாங்கினார்? அவருடைய ஆடுகள் அனைத்தையும் இயேசு கிரயம் கொடுத்து வாங்கினார். இது அவருடைய நித்திய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் மற்றும் அவர்களுடனே கூட நம்மையும் மற்றும் நம் கரங்களில் அவர் ஒப்பு கொடுத்த அனைவரையும் குறிக்கிறது. அனைத்தும் என்பது நம் நேரம், தாளந்துகள், செல்வங்கள் மற்றும் நம் விருப்பத்தில் முதலிடம் பிடிக்கும் அனைத்தையும் குறிக்கிறது. இரட்சிப்பு என்பது முற்றிலும் தேவனை பற்றியது என்றும் அது என்னையும் பற்றியது என்றும் முழு நம்பிக்கையுடன் நாம் சொல்ல முடியும். பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த அற்புத இணைப்பை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாவியான மனிதன் பரிசுத்த தேவனிடம் திரும்புவதற்கு எதுவும் தடையாக இராதபடிக்கு தேவன் அவருடையது அனைத்தையும் கொடுத்தார். நித்திய வாழ்க்கைக்குரியவர்களாக இருக்கும்படி விலை கொடுத்து வாங்குவதற்கு இயேசு தம்முடைய ஆடுகளை அழைக்கிறார். முழுமையாக செய்து முடிக்கப்பட்ட இந்த வாங்குதல் பரிமாற்றத்திற்கான ஆதாரத்தை நாங்கள் தருகிறோம். இந்த ஆதாரமானது இயேசுவின் மரணம் மற்றும் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலும் முத்தரிக்கப்பட்டதாகவும் மற்றும் இயேசுவை நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட முடிவெடுப்பதன் மூலமாகவும் முழுமை பெறுகிறதாகவும் இருக்கிறது. இயேசு தன்னை பற்றி சொல்லியவைகள் அனைத்தும் மற்றும் இயேசுவை பற்றி கூறுகிற வேதாகம வசனங்கள் அனைத்தும் உண்மை என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். இரட்சிப்பு என்பது தேவன் தொலைந்து போன தன் ஆட்டை தெரிந்து கொள்வது ஆகும். யோவான் 6:37-40 வரை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட காணாமல் போன ஆடுகளை தேடவும் இரட்சிக்கவும் இயேசு வந்தார். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவரை நம்ப வேண்டும் என்ற நம் தீர்மானத்தையும் நாம் கண்டுணரும் போது நம் இருதயங்களில் தேவன் வைக்கும் விருப்ப தேர்வுகளை பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உறுதிப்படுத்துகிறார். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார். காணாமல் போன ஆடுகளை தேடி இரட்சிப்பதில் தன் பங்கு என்ன என்பதை இயேசு விளக்குகிறார். லூக்கா 19:9 மற்றும் 10. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஜனங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இயேசு போதிக்கவும் செய்தார். லூக்கா 15:4-6 வரை. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும்
அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று இயேசு சொன்னார். தன்னை விசுவாசிக்க முன் வருகிறவர்கள் மற்றும் விசுவாசியாதவர்களுக்கிடையே வித்தியாசம் உண்டு என்பதை இயேசு இந்த உலகில் இருக்கையில் விளக்கினார். இயேசு பேசுவதை கேட்டு கொண்டிருந்தவர்களிடம் அவர் ஆடுகளை பற்றிய காட்சியை தொடர்ந்து பயன்படுத்துவதை கவனித்து பாருங்கள். யோவான் 10 முதல் 30 வரை. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பரிசுத்த வேதாகமத்தை நம் வாழ்வில் பயன்படுத்துவது, அதில் உள்ள சத்தியங்கள் நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதை காண உதவுகிறது. எனவே இதை எப்படி செய்வது என்பதை நாம் காண்போம். அடுத்து வரும் வேத பகுதியில் இயேசு என்ன போதிக்கிறார் என்பதை பாருங்கள். யோவான் 9 முதல் 5 வரை. இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அவனுடைய பார்வையற்ற தன்மையானது பாவத்தின் காரணமாக வந்ததல்ல, மாறாக தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக என இயேசு விளக்கினார். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஒளியை பற்றிய எடுத்துக்காட்டு. சரீர பிரகாரமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்வையற்ற அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தன் இயல்பான பார்வையையும் ஆவிக்குரிய பார்வையையும் எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை பாருங்கள். பார்வையற்ற மனிதன் முதலில் இயேசுவின் குரலை கேட்டான். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பார்வையற்ற மனிதன் கண் பார்வையை பெற்ற பின்பு இயேசுவானவர் தேவனிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடிய செய்தியை உடைய சிறப்பான ஒருவர் என்பதை புரிந்து கொண்டான். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவானவர் தேவனிடத்தில் இருந்து வந்த பரிசுத்தர் என்பதை உணர்ந்து கொண்டான். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதிலேயே அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவானவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்திய போது அவன் பார்வையின் மிகச் சிறப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
நீங்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியா? இயேசுவை பற்றி உண்மை என நாம் நம்புவது மிகவும் முக்கியமான சிந்தனையாகும். ஏனெனில் அது நாம் நித்தியத்தில் எங்கு வாழ்வோம் என்பதை, பரலோகத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அல்லது நரகத்தில் பரிபூரண வேதனை மற்றும் வருத்தத்தை உடையவர்களாக இருப்போமா என்பதை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது.